தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், ரொம்ப அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏடிஎம்கே பாஜக ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது தேமுதிகவை கொண்டு வந்துடணும், எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்துடணும்னு. யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இந்த வாட்டி? யாரு அவங்க ரெண்டு பேரையும் எழுப்பாங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? நம்ம கட்சிகள்லாம் கொள்கை ரீதியா கூட்டணி வச்சாங்கன்னா நம்ம ஒரு கணிப்புக்கு வந்துடலாம் கணேஷ், ஈஸியா. ஆனா இது இந்த கொள்கைகளையும் தாண்டி நோட்டு பேரம் சீட்டு பேரம்ங்கிறது போறதுனால நம்ம யார் கூட போய் சேருவாங்கிறதே அந்த பிஹைண்ட் ஸ்கிரீன்ஸ் நெகோசியேஷனை பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும். அது நமக்கு பொதுவா பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்ல என்ன பேசிக்கிறாங்கிறது நமக்கு பொதுவா பொதுவெளியில வர்றதில்ல. வர்றது என்னன்னா அவங்க தலைவர்கள் சொல்ற விஷயங்கள், அவங்க சொல்ற எடுத்து வைக்கிற கருத்துக்களை பொறுத்துதான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணலாம். ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே இருந்த ஒரு சினாரியோ மாதிரி இப்ப ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சில கட்சிகளை இழுக்கிறதுக்காக போட்டி போடுற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. மாறிடுச்சு இல்லையா? 3 மாசம் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைட்ல இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண போறாங்க. டிஎம்கே அழிக்கிற அளவுக்கு அந்த அலையன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு ஏடிஎம்கே பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. பட் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் கூட தான் இல்லையா? ஏடிஎம்கே 2026 நோக்கி தான் இப்போதைக்கு சிந்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா தே ஆர் லூசிங் ஆல் த சிறுபான்மையினர் ஓட்ஸ். நம்ம சிறுபான்மையினா முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை தனக்கு தேவை அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு 2026 வின் பண்றதுக்கு. ஸோ அதனால அவர் கட்டமைக்கணும்னு பாக்குறாரு. இந்த இடத்துல அண்ணாமலைக்கு திஸ் இஸ் த லீடர்ஷிப் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன் அவரோட லீடர்ஷிப்பை காட்டுறதுக்கு. அதனால்தான் இந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதுல கன்ஃபியூஷன் உங்களுக்கு எதுவுமே வேண்டியது இல்ல. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரு இங்க ஜெயலலிதா அவர்கள் மாதிரி அதிமுகங்கிறது ஒரு ஜைஜாண்டிக் ஸ்ட்ரக்சர். நீங்க அது கிராஸ் ரூட் வரைக்கும் பரவின ஒரு கட்சி. நீங்க அட்லீஸ்ட் ஒரு கிராமத்துல ஒரு ரூமாவது வாடகைக்கு இருக்கும் கட்சி ஆபீஸ்னு. உங்களுக்கு புரியுதா? நீங்க இப்ப எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போனாலும் அங்க போய் உட்கார்றது கட்சி ஆபீஸ் ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு 5-6 பேர் பரபரப்பா இருப்பாங்க. ஒரு பூத் கமிட்டிங்கிற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிற 2 கட்சிகள் திமுக அதிமுக தான். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி ஒரு என்டிட்டியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அதை சாமர்த்தியமா நடத்த முடியலன்னா அதுக்கு தலைவரா இருக்கிறதே ஆய்ப்பில்லாத ஒரு ஆளா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்தான் ஓபிஎஸ் சறுக்கிட்டாரு. இவ்வளவு ஒரு ஜைஜாண்டிக் என்டிட்டி கையில கிடைக்கும் போது அதை சரியா பேணி பாதுகாக்க முடியல அவரால். எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாரு, இந்த சென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கையில இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் அதிமுக இல்லைன்னா திமுக தான் வருங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் என்ன பண்றாரு, இந்த கணக்கை போடுறாரு. ஏறுமுகத்தை அப்படி போட்டு தாக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிஜேபி பக்கம் தான். நட்டா கூட அப்படிதான் சொல்றாரு. அண்ணாமலை ரெவல்யூஷன் வித் தமிழ்நாடு அப்படின்ற அளவுக்கு இல்ல சொல்றாரு. அவரு பின்னாடியும் இப்ப சான்சஸ் இருக்கு இல்லையா? பேச்சுதானே, கிளைம் யார் வேணா வைக்கலாம்ல. நீங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல கிரவுண்ட்ல. நீங்க தனியா நின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணல. நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கு சான்ஸ் இருக்கா ப்ரூவ் பண்றது பண்ண வேண்டியதா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு பின்னாடி அலையலையா திரண்டு போறாங்க. எங்க போனாலும் அவருக்கு வெற்றி கொடி நாட்டுறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போதைக்கு ஒரு ஜெனரல் ஃபீலிங்கே அண்ணாமலை இஸ் கேம் சேஞ்சர். ஏன்னா எடப்பாடி அந்த அளவுக்கு சரியில்லைப்பா, அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யல. திமுகவை எதிர்க்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ். அதுல எடப்பாடி தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. நீங்க அப்படி பாக்கலையா? அண்ணாமலையை நம்ம கைத்தட்டி வரவேற்கலாம் கணேஷ். வாயா சிங்கக்குட்டின்னு நம்ம கைத்தட்டி வரவேற்கலாம். எப்போ அப்படின்னா, நீங்க ஒரு ஊழல் அமைச்சர்கள் திமுகலையும் அதிமுகலையும் ஒரு 4 பேரை பிடிச்சி உள்ள வச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க அந்த அளவுக்கு நீங்க வேலை கிரவுண்ட்ல நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப நீங்க சொல்ற அரசியல் உள்ள இருக்காருல்ல இல்ல கணேஷ், இல்ல நீங்க அவரை வெளியே அமைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் துரைமுருகனை டார்கெட் பண்றாங்க. சோ பண்ணிட்டு தானே இருக்கிறார். ஒன்னொன்னா பண்ண முடியும். டார்கெட்டுங்கிறது நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க 10 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க. இவரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பேற்று எவ்வளவு நாள் ஆச்சு? அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப இவ்வளவு நாள் நீங்க ஆராசாவை பத்தி மீடியால கொண்டு போய் கொடுக்குற எவிடன்சஸ் நீங்க கணேஷ், நான் கேட்கறது ஒண்ணுதான். மத்திய அரசாங்கம் மோடி அவர்களோட கனவு என்ன? ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி கொடுக்கணுங்கிறது கனவு. ஆமா, நிச்சயமா. அது அவரே சொல்லியிருக்காருல்ல, ஆன்டி கரப்ஷன் ஆன்டி பிரைபரி. இது அவரோட பாஜகவோட கொள்கை தானே.
அப்ப இந்த பாஜகவோட கொள்கை அப்படி இருக்கும்போது இங்க இந்த மாநில கட்சிகள் உங்களுக்கு வேண்டாம், நீங்க தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் நீங்க சட்டப்படியே நடத்துங்க, சட்டப்படியே வழக்கு. நீங்க நான் வந்து இந்த லேமேன் மாதிரி நான் பேசல. நான் வந்து என்னன்னா நீங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிருங்க, உடனே தண்டனை கொடுத்துருங்க, அந்த மாதிரி நான் பேச வரல. நீங்க கோர்ட்ல போய் வழக்கு நடத்துங்க, உங்களையும் ஒரு சாட்சியா சேர்த்துங்க. உங்க வழக்கறிஞர் அணி சென்ட்ரல் கவர்மெண்டோட நீங்க நெகோசியேட் பண்ணி அந்த இடத்துல சிபிஐ இன்வெஸ்டிகேஷனையோ இல்ல இடி இன்வெஸ்டிகேஷனையோ ஐடி இன்வெஸ்டிகேஷனையோ நீங்க இன்வோக் பண்ணுங்க. அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டுங்க. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர், உளவுத்துறையில உங்களுக்கு டைப்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷா வந்து பாஜக கட்சி. சோ இவ்வளவு ரிசோர்சஸையும் நீங்க வச்சுக்கிட்டு இவங்களை லாக் பண்ண முடியல அப்படின்னா நாங்க எப்படி உங்களை நம்புறது? லாக் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவாரா இருக்கும். இப்போதைக்கு 3 பேர் பண்ணி இருக்கிறாரு, இனிமேல் வந்து பண்ணுவாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாதா? அப்ப நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? நீங்க அரசியல்வாதியா குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இல்ல உண்மையா ஆதாரங்கள் இருக்கு அதை நீங்க சொல்லணும்ல. ஆதாரங்கள் இருந்தா அவங்களை எப்படிங்க தண்டனை கொடுக்க முடியல இது வரைக்கும்? உங்களுக்கு நான் கேட்கறது புரியுது. ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் குற்றச்சாட்டு வைத்தீர்கள் என்றால் அவங்களுக்கு ஏன் நீங்க சட்டத்தின் அடிப்படையில் நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியவில்லைங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்படி நீங்க சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுக்க உங்களால் முடியவில்லை அப்படின்னா நீங்க வேற அரசியலுக்காக மேடையில் மட்டும் பேசுகிறீர்கள். உண்மையாக மக்களுக்கு நியாயமாக நீங்க இல்லை. அரசியல் பின்பத்துக்கு மட்டும் உங்கள் பின்பத்தை வளர்ப்பதற்கு மட்டும் நீங்க அதை உபயோகப்படுத்திக்கிறீங்க, மக்களை ஏமாற்றுகிறீங்க அர்த்தம். அப்படி நம்மளால 100% சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்றாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு காலத்துல இவங்களோட இருந்தவங்க தானே. ஸோ அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அவங்க திருப்பி வரலாம்னு கூட நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இவங்களோட அசோசியேட் பண்ணியிருந்ததுனால அவங்களுக்கு குற்றம் சாட்டுறோம்னா அது அந்த அந்த குற்றம் வந்து பிஜேபி மேலேயும் வருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா, ஏன்னா எலெக்ஷன்ஸும் வருது இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மேல நம்ம புகார்களை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம்ல. ஒரு நியாயமான ஒரு இதுதானே. அரசியல்ன்றது வந்து ஒரு லாபம், நம்ம ஜெயிக்கணும். நம்ம என்னதான் அரசியல் பண்றோம், நம்ம வந்து நியாயத்துக்காக போராடுறோம், நியாயத்துக்காக நிக்கிறோம், மக்களுக்காக போராடுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு சைடா வச்சாலும் அரசியல் பண்றதே ஜெயிக்கிறதுக்கு தானே. அந்த ஜெயிப்புன்றது வந்து அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் நம்ம மேல அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னு இருக்கிறதுனால என்ன தவறு இருக்க போகுது? இப்ப பொலிட்டிக்கல் விக்டரிக்காக நீங்க வந்து இந்த மாதிரி பாலிசிஸ்ல சமரசம் செஞ்சுக்கலாம். அதாவது என்னது பிளான்ட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பண்ணுவோம், தப்பு இல்லையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணா என்ன லாபம் வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க? கெட்ட பேர் தமக்கும் அவங்களுக்கும் வரலாம் இல்லையா? சோ அதனால ஏன்னா வந்து 3 மாசம் முன்னாடியே அவங்களோட தானே அசோசியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால சொல்ல வரேன். இல்ல இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க அதெல்லாம் சரிதான் கணேஷ். நான் அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில இருக்கும்போது அவங்களை நீங்க கொள்ளையடிக்க விட்டீங்க. சரிதானே? சரிதானே? கொள்ளையடிக்க விட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் இல்லையா? சோ அதனால வந்து கொள்ளை அடிச்சாங்களா இல்லையான்றது வந்து அங்க போய் பார்த்தாருன்னா வந்து நம்ம ப்ரூவ் பண்ணாதானே. ப்ரூவன் அன்டில் கில்ட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, அவங்க அடிச்சாங்களா இல்லையான்றது வந்து கோர்ட் டிசைட் பண்ணிக்கிட்டோம். அப்ப செந்தில் பாலாஜி இது வரைக்கும் அவருக்கு வந்து அவரை கன்விக்ட் பண்ணல, அதாவது தண்டனையா கொடுக்கல, அதனால அவர் குற்றவாளி இல்ல. பொன்முடி அவர்கள் ஏறி இருக்காங்க, அவர் குற்றவாளி இல்ல. ஆராசா அவர்களும் விடுவிக்கப்பட்டாச்சு, அவரும் குற்றவாளி இல்ல. அப்ப நீங்க எதுக்கு அதையெல்லாம் வந்து நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணாமலை அவர்களை தான் கேட்கிறேன். நீங்க இவங்க எல்லாம் குற்றவாளி இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு நீங்க கோர்ட்டால சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களை தான் நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும். அப்படின்னா ஆராசா நீங்க எந்த தார்மீகத்தின் அடிப்படையில விமர்சிக்கிறீங்க? பொன்முடி அவர்களை எந்த தார்மீகத்தின் அடிப்படையில விமர்சிக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவர்களை எந்த தார்மீக அடிப்படையில விமர்சிங்கன்னு நான் கேள்வி கேட்பேன்ல. நிச்சயமா அது கேள்வி கேட்க உங்களுக்கு நிச்சயம் எல்லா உரிமையும் இருக்கு. பட் இருந்தாலும் கோயிங் பேக் டு தி ஒரிஜினல் क्वेश्चन, எப்படி யார் வந்து இந்த அலையன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக யார் இழுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா அது இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? இந்த வாட்டி வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக கட்சியினர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு அரசியல் நடக்குது. ஏன்னா அவர்தான் இதுல மோஸ்ட் டிமாண்டட் பர்சன் இந்த இடத்துல வந்து. ஏன்னா திருமாவளவன் இவங்க திமுக சைடுல இருந்து வெளியே வர்றது சந்தேகம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து லாபம் வெற்றி தான் முக்கியம். அப்படிங்கும் போது இங்க வந்து சீட்டு தான் கிடைக்கும். அங்க வந்து உங்களுக்கு டைரக்டா பதவியே கிடைக்குது, எம்பி போஸ்டே கிடைக்குது இல்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்டாக்டா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க இது அலையன்ஸ்.
அவங்க நீங்க நீங்க இந்த இது இருக்குல்ல, நம்ம சீட் நெகோசியேஷன்ஸ்ல கூட அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் லீவே பண்ணி போய்ப்பாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்ப்பாங்கன்னு நான் பாக்குறேன். போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேங்க. போன வாட்டி 10 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் கமல்ஹாசன் உள்ள வரதுனால 9 தான் கொடுப்பாங்க. இல்லாட்டினா வந்து கிட்டத்தட்ட திமுக 35ல நிக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. எந்த அளவுக்கு 35னா அப்ப வந்து 4 சீட்டு காங்கிரஸ் கொடுப்பாங்களா? ஒன்னும் புரியலையே. இதே நீங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கிற எல்லாருமே திமுக கட்சி சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்பவே வந்து மக்கள் வந்து இந்த திமுகக்கு எதிரா ஓட்டு போட்டா நமக்கு சேர வேண்டியது வந்து சேராதோங்கிற ஒரு அச்சம் மக்கள் அளவுலயும் இருக்கும். அதனால அந்த நிர்வாகிகள் வந்து நீங்க அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஈஸியா ப்ராமிஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுக்கலாம். அவங்க வந்து இல்ல அந்த கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து திமுக பக்கம் அதிகாரமும் இருக்கிறதுனால ஆட்சியும் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டை கவர் பண்றது ஈஸின்னு நான் பாக்குறேன். எடப்பாடி அவர்கள் மேக்சிமம் அவரை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஏன் வந்து இந்த கட்சி கூட்டணிகள் இதுவரைக்கும் உடையல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் தனியா நின்று இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. அவர் பாஜகவோட நின்று அவரோட குறிக்கோள் நீங்க சொல்ற மாதிரி பாராளுமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல் தான். அவருக்கு பாராளுமன்றத்துல இவங்க எல்லாம் போய் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அவரு பேர் என்ன, ஒரு வக்கீல் ஒரு கோட் எல்லாம் போட்டு நல்ல பட்டையிட்டு எல்லாம் அடிச்சுட்டு எம்பில வந்து உங்களை சாபம் விட்டுருவோம், உங்களை வந்து நான் தூக்கல சூசைட் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னார்ல ஒரு அதிமுக அமைச்சர். நம்ம அதிமுக எம்பி அவர்கள் வந்து அவர் பேர் கூட மறந்து போச்சு. நல்ல தெய்வீகமா இருப்பாரு பாக்குறேன். எனக்கு தெரியுது நீங்க யார சொல்றீங்க, எனக்கு பேர் மறந்து போச்சு. ஆமா, பேர் சரியா ஞாபகத்துக்கு வரல. அவர் ஒரு இஷ்யூல அவரு கொடுக்குற ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, உன்னையெல்லாம் எப்படியா எம்பி அனுப்பி வச்சிருக்க, அவர் வழக்கறிஞர் வேறையா, அவரு என்ன யோசிச்சீங்கன்னா படிச்சு பாஸ் ஆனீங்களா இல்ல என்ன கதை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாத்துருந்தேன். ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பேசுற மாதிரியே இல்ல, ஏதோ வந்து ஜோசியக்காரர் பேசுற மாதிரி பேசி இருந்தாரு அவரு. நீங்க இந்த லட்சணத்துலதான் நீங்க பாராளுமன்றத்துக்கு நீங்க எம்பிகள் அனுப்ப போறீங்க அப்படின்னா எதுக்கு அனுப்பிக்கிட்டு பேசாம நீங்க உள்ளூர்ல அவரை எடப்பாடி நினைச்சிட்டாரு இவங்கள அங்க அனுப்பி கேவலப்படுறதுக்கு உள்ளூர்ல நம்ம வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து அசம்பிளி தேர்தலை தான் அவர் பாக்குறாரு. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க சசிகலா அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பாரு எடப்பாடி அவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பா பயங்கர. எனக்கு ஏன்னா வந்து ஒரு சிஎம்மா வந்து வச்சுட்டு போறாரு அப்படின்னும் போது, ஜெயிலுக்கு 4 வருஷம் போறாங்கன்னும் போது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அப்ப அந்த அவ்வளவு நம்பிக்கை இருந்த இடத்துல ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண முடியுது ஒருத்தரால அப்படின்னா பாஜக கொஞ்சம் சூதானமா இருந்திருக்க வேண்டாம். ஐயோ இவர் இவ்வளவு நாளா பால் கொடுத்த கைக்கே கொத்தி இருக்காரு அப்படின்னா திருப்பி நம்மள கொத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயங்கிறது அப்ப நீ யோசனை. ஆனா அப்ப வந்து நீங்க உங்களோட இன்டென்ஷன்ஸுக்காக நீங்க அதை செய்ய விட்டீங்க இவங்களை. அதே மாதிரி நீங்க இவங்களை அந்த ஆட்சியில வேறுமணியானாலும் சரி எல்லாரையும் வந்து சம்பாதிக்கவும் விட்டாங்க. நீங்க அதை மறுக்கவே முடியாது. நீங்க அந்த இடத்துல அவங்கள கேள்வியே கேட்கல. பாஜக கிட்ட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்த மாநிலங்களை நீங்க என்ன செஞ்சிருப்பாங்க அதை கேட்க வேண்டிய அந்த மாநில மக்கள். நான் தமிழ்நாட்டின் குடிமகன், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால நான் எனக்கு நடந்த பிரச்சனையை நான் தான் கேட்பேன். அப்ப நான் கேக்குறேன் என்னன்னா, நீங்க அந்த நேரத்துல இவங்களை பிடபிள்யூடி சரியா இல்ல, அதுல கோடிக்கணக்கில் அடிச்சாங்க. அதே மாதிரி மின்துறைங்க நான் போயிருக்கேன். அதாவது தூத்துக்குடியில அந்த தெர்மல் பவர் கார்பரேஷனுக்குள்ள நான் போயிருக்கேன். அவங்க அந்த என்ஜினியர்ஸ்டே நான் பேசியிருக்கேன். அந்த நிலக்கரியில எவ்வளவு நடக்குது, அந்த டர்பைன்ஸ்ல எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு எல்லாம், அதாவது அது டோட்டலாவே லாஸ்ட்ல தான் ஓடுதான். அது நான் எப்ப கேட்டேன்னா காலேஜ் அண்டர் கிராட் படிக்கும் போது டைரக்டா நானே டிடிபிஎஸ் தெர்மல் பவர் கார்பரேஷனுக்கு போய் நான் தேடும் போது அவங்களே சொன்ன அந்த என்ஜினியர்ஸே என்கிட்ட சொன்னது வந்து லாஸ்ட்ல தாங்க ஓடுது, நாங்க ஜெனரேஷன் லாஸ்ட்ல தான் ஓடுது. நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல நீங்க என்னன்னா எனக்கு தோணும் சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் தப்பா இருக்காங்க, அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நினைப்போம். ஆனா நீங்க கொஞ்சம் சமூகத்தை யோசிச்சு பாருங்க. சமூகத்தின் சிந்தனையின் விளைச்சல் தான் அரசியல். உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த சமூகத்தின் சிந்தனை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேராசையும் சுயநலமும் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது இன்னும் அறியாமையும் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கிற இப்ப நீங்க ஒரு அரசுன்னா அரசுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கு. அந்த உளவுத்துறையோட வேலை என்னன்னா மக்கள் சிந்தனை எப்படி இருக்குன்றத அறிஞ்சு அரசன்கிட்ட போய் சொல்றதா அந்த உளவுத்துறையோட வேலை. அந்த உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் ஜாதிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, இன்னும் பணத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க, இன்னும் வந்து இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்ற தகவல்கள் போய் சேர்றதுனாலதான் இன்னும் அதை வச்சு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அரசியல் மாறணும்னா மக்கள் மனநிலை மாறணும். இப்ப நம்ம சீமான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நீங்க புரட்சி நடக்கணும் அப்படின்னா மக்கள் மனசுல முதல்ல புரட்சி நடக்கணும். அந்த புரட்சி நடந்தாதான் அரச மாத்த முடியும், அரசியல் புரட்சி நடக்கும்.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.